கடக ராசிக்கு வரக்கூடிய காலம் எப்படி இருக்குங்கிறது தெளிவாக பார்ப்போம். உங்களுக்காக இதை சொல்லக்கூடியது அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். கடகராசிக்கு வரக்கூடிய 2026 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 6 மாதங்களினுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, கடகராசிக்கு ஜென்மஸ்தானத்திலே குரு வந்துட்டார். இப்போ தான் அஷ்டம சனி விலகி இருக்கக்கூடிய காலத்தில் மறுபடியும் குரு பகவான் அதில் இப்போ உட்காந்துருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கடகராசிக்காரங்க எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஒரு பொருட்படுத்தாமல் உங்களுடைய எஃபர்ட் என்னவோ அதை போட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவங்க கடகராசி. இது நமக்கு முடியாது அடுத்த விஷயம். ஆனால் நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பங்களிப்பை இதில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். எப்போ அது பிரபல்யம் இருக்கோ, இல்லைனா எப்போ அது நல்ல சாதகமாகுதோ அப்போ அது சாதகமாகட்டும் அப்படிங்கிறத ஒரு கோட்பாடை வச்சுட்டு நமக்கு தேவையான விஷயத்தை எப்போதும் இது செய்து கொண்டே இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. இப்போது அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்குது. முக்கியமாக அதில் ஜென்மத்திலே வரக்கூடிய குரு பகவான், ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. சரிங்க, இது எப்போ மாதிரியான வரமாசத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு தேவையற்றபடியான பொருளாதாரத்தில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். கையில் கொஞ்சம் பண இருப்புகள் இருந்தாலும் கூட அதை முழுமையான முடியல, சாதகமான முடியல அதை செலவு செய்ய முடியாத சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுமாரி கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குதுங்க. இதில் ஆரம்பத்தில் ஒரு பெரிய நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2026 உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உட்கார்றாரு. ஏற்கனவே குரு வேறு இருக்கார் சுவாமி, சுக்கிரன் உட்கார்ந்தா சரியாக இருக்குமா, இது நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலையப்பட வேணாம். இது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இது உங்களுடைய வளர்ச்சிக்காக இது பல வகையிலும் நன்மைகளை கொடுக்கும்படியாகவே இது அமையும். இதில் ஏன்னா தேவ குருவாக இருக்கக்கூடியவர் பிரகஸ்பதி, அசுர குருவாக இருக்கக்கூடியவர் சுக்கராச்சாரியார், இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வர்றதுனால பல நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமானபடி முடியும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, 11ஆம் மாதம் 13ஆம் தேதி நவம்பர் 13ஆம் தேதி நடக்கக்கூடியதான அந்த ராகு கேது பெயர்ச்சி. உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு கேதுவும் 7ஆம் பாவத்திற்கு ராகுவும் உட்கார்றாங்க. இதனால் உங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமாகாமல் தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. 7ஆம் பாவத்தில் வலிமையான கிரகங்கள் நல்லா ஒன்று கூறுவதனால இது ஏற்படுதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் அதிசாரம் பெற்று உங்கள் ஜென்மஸ்தானத்திலிருந்து ஒரு ஸ்தான் முன்னாடியாக 2ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அது எப்போ நடக்குன்னா, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமையில் இது நடக்குதுங்க. அதனால் கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த பிற்பகுதியில் ரொம்ப நல்லபடியான பல நல்ல விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. பொதுவாக கடகராசிக்காரங்க வைராக்கிய பொருந்தியவளாக இருப்பாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லா அதை நல்லது கெட்டது என்னவோ அதை பகுத்து அதுமாரி செய்யக்கூடியதான ஒரு நல்ல ஆற்றல் கடகராசிக்காரங்கள்கிட்ட இருக்கும். வரக்கூடிய காலங்களும் ரொம்ப நல்ல அற்புதமான நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் தரக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிர பகவான் இருக்கார். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த கடகராசிக்காரங்களுக்கு பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் சுற்றி வருவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. பௌர்ணமி தினத்தில் கிரிவலத்தை சுற்றி வாங்க, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைங்க. சிவாய நமஹ.